நான் பேசுவேன். பாதிப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு நானும் இந்த கட்சி விட்டு போனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. அது அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. கூட எல்லாரும் இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. கட்சியில் வந்து நான் பொறுப்பு விட்டு போகிறேன் விலகுறேன்னா கட்சிக்கு நஷ்டம் இல்லை. யாருக்கு நஷ்டம்? விலகுறவங்களுக்கு தான் நஷ்டம். அது அவங்கவுங்களுக்கு விருப்பம். விலகுறதும் இருக்கிறதும் இந்த மாதிரி நிறைய பேர் விலகியிருக்காங்க. எனக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு இருக்காங்க, ஆள் பிடிக்கிறாங்க. எப்படி ஆள் பிடிச்சிட்டு இருக்காங்க? திமுக திராவிட மாடலு ஆளை பிடிச்சி போட்டு உன் வீட்டுக்கு கார் வரும், நீங்கள் கூட்டத்துக்கு வந்துருங்க, எல்லாம் உங்களுக்கு உங்களை தேடி கார் வரும். இப்போல்லாம் நீங்கள்லாம் வந்து சீமானை பார்க்க போனீங்கன்னா வந்து உங்கள் சொந்த பைக்கில் தான் போகிறீங்க, பெட்ரோல் செலவு பண்ணுறீங்க. உங்களுக்கெல்லாம் ஃபார்ச்சுனரு ஸ்கார்பியோலாம் அனுப்புகிறோம், அதுவே வந்து நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. ஐயா ஃபேஸ்புக்கில் நான் இப்போ காட்டணும்னு நினச்சின்னா காட்டிடலாம். ஃபேஸ்புக்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, இந்த ஆவடி தொகுதியிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. போயிட்டு இப்போது வேல்முருகன் கூட போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எங்களை போட்டுட்டு வந்து நாங்கள் எங்கே செஞ்சுட்டோம் அங்கே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் எதுக்கு வந்தீங்க கட்சிக்கு? தமிழ் தலைவர் பிரபாகரனுக்கும் தமிழ் தேசியத்துக்காண்டி தானே வந்தீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு நாங்கள் தனியாக ஒரு இயக்கம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இயக்கத்தை நீங்கள் தனியாக நடத்தணுங்க. அந்த இயக்கத்தை போயிட்டு திமுக கூட ஜாயிண்ட் ஆகி நின்று ஒரு எம்எல்ஏ கூட நின்று அவங்க கூட நின்றுட்டு எங்களை வாங்க நாங்கள் திராவிட எதிர்த்து தானேங்க வந்தோம். நீங்கள் திராவிட திமுக அரசியலை எதிர்த்து தான் நாங்கள் வந்தோம். நீங்கள் அந்த திமுக அரசியலுக்கு தானேங்க ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது தப்பு. யார் போனாலும் போவாட்டினாலும் நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் அவருக்கு எல்லாம் தெரியுங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும். அதெல்லாம் சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? நிகழ்வு இல்லை, சம்பவம். இது நிகழ்வுலாம் கிடையாது, சம்பவம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு போலங்க. இதே மாதிரி செம கூட்டம் இருந்துச்சு. அதே மாதிரி வருவாங்க. இப்போது அவங்களே இவ்வளோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கல, நம்ம எவ்வளோ பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். நோட்டீஸை ஒட்டிட்டு போன உடனே இப்படி ஒட்டிட்டு போன உடனே கிழிச்சாங்க. ஒட்ட சொன்னது அவங்க தான். ஒட்டியாச்சு, வாங்குறதுக்கு ஆளில் ஒட்டியாச்சு. நோட்டீஸை கிழிச்சு நாங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டோம். நாங்கள் ஆஜராக போகிறோம். நீங்கள் அந்த நோட்டீஸை கிழிச்சதுக்குன்ட்டு ஒரு கதவு திறந்து இந்த வீடு, இப்போ இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீடு சொந்த வீடு. நானே போலீஸ்னு வச்சிங்களேன், நான் கதவு திறக்கணும்னா பெல் அடிக்கணும். எப்படி? இந்த கேட் அவர் திறப்பாராம், அவர் எங்கால் உள்ளே அந்த வெளியில் வருவாராம், உடனே ஒரு சட்டையை பிடிப்பாராம். யார்? எங்கால் பிடிக்கல, பிடிச்சது போலீஸு. தள்ளிட்டு போய் மரத்தாண்ட தள்ளி வச்சு அவரை அடித்து, அவர் பிஸ்டல் பார்த்தீங்களா, அவர் தற்காப்புக்காக ஒரு ஆர்மி. இப்போ நானே ஆர்மியில் இருந்துன்னு வச்சிங்களேன், என் பாதுகாப்புக்கு நான் பிஸ்டல் வாங்கி தான் வைப்பேன், நான் லைசன்ஸோடு வாங்கி தான் வைப்பேன். நான் எடுத்தோன்னே வந்தோன்னே உனக்கு தூக்கிலாம் காட்டல, அவ்வளோ பெரிய பெல்ட்டு போட்டு எல்லாம் ரோப் போட்டு எல்லாம் தானே வச்சுருக்கேன். அது எடுக்கிறதெல்லாம் உனக்கு கையில் பூவை பறிச்சிடும். சொல்லுங்கள், பாதுகாப்பு அவர் எங்கள் கூட இருக்கிறவருக்கு எங்களுக்கே தெரியாது பிஸ்டல் வச்சுருக்காருன்ட்டு. இப்போ தான் நம்ம வீடியோவில் பார்த்து தான் நம்மளை பார்த்துக்குறோம். அது எடுக்கிறது இல்லை. அவர் எவ்வளோ தாக்கியிருக்கீங்க அது முன்னாடி பார்த்தீங்களா? ஸ்ப்ரிங்கு மட்டும் வெளியில் நிற்கிது. அப்போது அதை எப்படி உடச்சிருப்பீங்க சொல்லுங்கள் நீங்கள்? வீடியோ இப்போது ஒரு போலீஸ் ஒரு வீட்டுக்குள்ளே வரேன்னா அப்போ எல்லா மீடியாவும் கூப்பிட்டு பாலிமாரிலேருந்து எவன் அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறேன் அவனுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் மீடியாலாம் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு எங்கால எதுவுமே பண்ணவே இல்லையே. எதாவது பண்ணியிருந்தா தானே நீங்கள் எதாவது பண்ண முடியும். அவர் தான் எதுவுமே பண்ணலையே, நீங்கள் தானே அவர் அடிச்சிருக்கீங்க. வேறு